இந்த ஒரு பழமொழியே இருக்கு சார். 7:30 சனி அப்பதான் வந்து நம்ம நீதி நேர்மையா இருந்தோம்னா சனி பகவான் நம்மள எதுவும் பண்ண மாட்டாரு. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். ஆ, ஆ. கெடுதல் பண்ணக்கூடாது. ஏன்னாங்க இப்ப அஷ்டம சனி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா. தந்தைக்கு கண்டம் உண்டு. ஓ, நம்மளோட ஆமா. காலத்திலேயே. கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, அஷ்டமி காலங்கள்ல அப்பாவை பார்க்க வேணாம், அப்பா பையனும் கொஞ்சம் மாறி இருங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? தந்தைக்கு அதிகமாக கண்டம் ஏற்படுறதே அஷ்டம சனி காலங்கள்ல தான். அதே சமயத்துல தந்தை கட்டியிருப்பார்ல வீடு, அந்த வீட்டை வந்து இடிச்சு மேம்பட்டு கட்டலாம். பூர்வீக சொத்தை இடிச்சிட்டு புதுசா கட்டலாம். இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதே அஷ்டமச்சனி காலங்களில் மத்தியம வயது குறையவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 30 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் அது தாக்கம் இருக்கா இல்லையான்னு சிம்பிளாக அவங்க உடம்பை வச்சே கண்டுபிடிக்கலாம். இடுப்பு வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அஷ்டமச்சனி நமக்கு தாக்கத்தில் இருக்குது அப்படின்னு. இது வந்து தந்தைக்கு கண்டத்தை தர்றது. அர்த்தாசம சனி இருக்குது பாருங்கள், தாய்க்கு கண்டத்தை தர்றது. இந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் கட்டாயம் சொல்ல விரும்புகிறது, இந்த அர்த்தாசம சனி காலங்களில் மட்டும் வீடு வாங்கக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது. நிலம் வாங்கி வீடு கட்டினா தாய் கண்டத்தில் சிக்கிடுவாங்க. அதை கட்டாயம் தோஷம் உண்டு. அந்த டயத்தில் மட்டும் அந்த மாதிரி வாங்கக்கூடாது. நிலம் வாங்கினாலும் பிரச்சனை வந்துடும், வீடு கட்டினா கட்டாயம் பாதிப்பு அம்மாவுக்கு உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் விபத்து சந்திப்பாங்க. இன்னொன்று பாருங்கள், அர்த்தாசம சனி பாதிப்பா இல்லையா அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வண்டியில் போகும்போது விழுந்துருவோம். ஓ, விழுந்துட்டோம்னாலும் நல்லதுதான். அப்போ நமக்கு அதிகமான தாக்கத்தில் இருக்குதுன்னு நம்ம உணர்த்துறது. அஷ்டம சனிக்கு முதுகு சார்ந்த பெயின், இடுப்பு சார்ந்த பெயின் வரும். அர்த்தாசம சனிக்கு நம்ம சும்மா போனாலும் நம்மளை கொண்டாந்து வண்டியில் ஒரு தேடிப்பான்.